அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். சிந்தனைகளை சீராக்கினால் மிக சிறந்தவர்களாக மாறலாம். உங்கள பல பேருக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்ன? நான் மற்றவர்களை விட பாப்புலாரிட்டி பெற்றவனாக மாறணும், மற்றவர்களை விட வசீகரம் மிக்கவனாக மாறணும், மற்றவர்களை விட குணத்தில் சிறந்தவர்களாக மாறணும். என்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போன்றவை எல்லாம் அதிகமா வளரணும். இதுக்கு நாங்க என்ன செய்யறது? நான் வெற்றிகளை குவிக்கணும், சாதனைகளை படிக்கணும், எல்லோரை விட பல பேருக்கு, பல ஆயிரம் பேருக்கு தெரிந்தவராக நான் மாறணும். த பாப்புலாரிட்டி மேன் என்று சொல்வார்கள் இல்லையா? அது போல நான் மாறணும் அப்படின்ற ஏதோ ஒரு ஆசை உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்கிட்ட கிடையாது குருஜி, நீங்க சொல்றதெல்லாம் என்கிட்ட அந்த ஆசைகளே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் உங்களால் வளர்ச்சி பெறவே முடியாது. நான் வளராமையே இருக்கணும்னு ஆசைப்படுற ஜென்மங்கள் இருக்கு. ஏதோ 3 வேளை சாப்பிட்டோமா, தூங்கணுமா, எழுந்தோமா, பொழுது கழிச்சுமா அப்படின்ற ஜென்மங்களும் இருக்கு. ஆனா அதற்காக இறைவன் உங்களை படைக்கவில்லை. உங்களுக்குள்ள சில தன்மைகளை, சிறப்புகளை, மகத்துவங்களை, மகிமைகளை வைத்துத்தான் படைத்திருக்கிறான். மனிதனாவே அவன் மற்ற விலங்கினங்களிலிருந்து, மற்ற உயிரினங்களிலிருந்து, மற்ற அறிவுகளிலிருந்து எல்லாத்திலையும் உயர்ந்தவன், தலை சிறந்தவன். அப்போ எப்படி மிக சிறந்தவர்களாக மாறுவது? எப்படி சாதனைகளை படைப்பது? எப்படி வெற்றிகளை குவிப்பது? எப்படி மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவது? இப்படியெல்லாம் நினைக்கிறீங்கல்ல, அதற்கு எளிமையான வழி உங்களுடைய சிந்தனைகளை சீர் செய்தாலே போதும். சிந்தனைகள் என்ன? அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க. நம்முடைய மனதிலே எண்ணங்கள் என்பது தானாக தோன்றுவது. நீங்க எண்ணங்களை தோற்றுவிக்கல, உங்களை கேட்டுக்கணும், உங்ககிட்ட எண்ணங்கள் உதிக்கல. எண்ணங்கள் தானாகவே உங்களை மீறி, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அதன் பாட்டுக்கு எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருப்பதுதான் உங்க மனசு. இந்த எண்ணங்கள் பயன் தரக்கூடியதும் இருக்கு, பாதகம் செய்யக்கூடியதும் இருக்கு. நல்ல எண்ணமும் இருக்கு, கெட்ட எண்ணமும் இருக்கு. நல்ல எண்ணங்கள் 10 இருந்தா கெட்ட எண்ணங்கள் 90 இருக்கு. அப்ப எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க வச்சுக்கின்னு உங்களையே உங்களால் ஜெயிக்க முடியாதப்போ மற்றவர்களை எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? அப்போ இந்த எண்ணங்களை எது நல்ல எண்ணம், எது கெட்ட எண்ணம், எது பயன் தரும், எது பயன் தராது என்பதையெல்லாம் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு குணம், ஒரு அறிவிற்கு பெயர் தான் சிந்தனை என்று பெயர். இந்த சிந்தனையை சரியான முறையில் பயன்படுத்தினால், இந்த சிந்தனையை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு பயிற்சிகள் எடுத்துக்கொண்டால், அப்போ தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நீங்கள்
விட்டொழிக்கின்ற, துரத்துகின்ற ஒரு திறமை மிக்கவராக நீங்க மாறுவீங்க. இப்ப அந்த சிந்திக்க முறை என்பது ஒரு சிறந்த வரமாக இறைவன் தந்திருக்கிறான். எல்லோருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு. அப்போ அந்த சிந்தனை முறையிலே ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் தேவை. இந்த எண்ணத்தை, இதை நாம் தேர்ந்தெடுத்தால் இதன் மூலம் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று சிந்திக்கின்ற அந்த முறை, அந்த முறையில ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் உங்ககிட்ட இருந்துட்டாவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. அப்படி நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே உங்கள் சிந்தனைகள் எல்லாம் சீராக மாறிவிடும். அதன் மூலமாக உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமையும். தவறான சிந்தனை மூலமாக எடுக்கிற ஒரு செயல் உங்களுக்கு பாதிப்புகளை தருது. தவறான எண்ணங்களை செயல்படுத்துகின்ற நீங்கள் ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாகிறீங்க. ஆனா இந்த எண்ணங்களில் ஜலித்து எடுக்கின்ற திறமையான சிந்தனை சரியாக இருக்குமேயானால், அதை சரி செய்து கொண்டே வந்தீர்களேயானால், அதிலே ஒரு விழிப்புணர்வோடு இருப்பீர்களேயானால், உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் அதிகமாகும், உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் அதிகமாகும், உங்களுடைய லைஃப் சிறப்பாக அமையும். மற்றவர்களிலிருந்து நீங்கள் தனித்துவம் மிக்கவர்களாக மாறுவீர்கள். வெற்றிகள் என்பது மிக எளிதாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிவிடும். அப்போ சிந்தனையை சரியாக வைத்துக்கொண்டு எண்ணங்களில் எது சரி எது சரியில்லை என்று நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த சிந்தனையானது உங்களுக்கு சிறப்பாக செயலுக்கு வறுமையானால் மிக மிக சிறந்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சந்தோஷம்.